பிரியமானவர்களே, இயேசுவோடு கூட நடக்கிற அனுபவம் நல்லா இருக்குல்ல, நம்ம மகிழ்ச்சியாக இருக்குல்ல. தினமும் காலையில் அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய வசனத்தை கேட்பது. இப்போ நான் சொல்கிற வசனத்தை மட்டும் கேட்டுட்டு அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்கள் தனித்து நேரம் எடுத்து வசனத்தை தியானித்து ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி தான் ஒரு நாளை ஆரம்பிக்கணும். அதை மறந்துடக்கூடாது. சரி, இப்போ இன்றைக்கு ஒரு வசனம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஏசாயா 57:15 பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் எங்க வாசம் பண்ணேன்னு அவரே சொல்றாரு. எங்கதான் அவர் வாசம் பண்ணுவார்? பரலோகத்தின் தேவன் பூமியில வந்தா யாரோடு கூட ஒரு வாசம் பண்ணுவாரா? நம்முடைய இருதயத்துல. அது எப்படிப்பட்ட இருதயத்துல வாசம் பண்ணுவாராம்? பணிந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களோடு வாசம் பண்ணுவாராம். பணிந்து, ஒரு பணிவு இருக்கணும், பெருமை இருக்கக்கூடாது. நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, என்ன வேலை தெரியுமா, எவ்வளோ சம்பாதிக்கன்னு தெரியுமா, என் ஜாதி தெரியுமா, என் குடும்பம் தெரியுமா, அது வேண்டாம். அவங்ககிட்ட ஆண்டவர் வாசம் பண்ண முடியாது. பணிந்தவர்கள், தாழ்மை உள்ளவர்கள், எளிமையானவர்கள், அவங்களுடைய உள்ளத்துல வாசம் பண்ணுவாராம். அது மாத்திரம் இல்ல, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுவென்றார். ஒரு நொறுங்குண்ட ஒரு இருதயம். ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போது நொறுங்குண்ட உள்ளத்தோடு மற்றவர்களுக்கு ஜெபிப்பது. நம்முடைய காரியத்தை கூட ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போது ஒரு நொறுங்குண்ட உள்ளத்தோடு கூட தேவ சமூகத்துல ஜெபிப்பது. அவங்களோடு தான் அவர் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நமக்குள்ள வந்த ஒரு வாசம் பண்ணுவதற்கு ஒரு பணிவும் நொறுங்குண்ட ஒரு ஆவியும் நமக்கு இருக்கணும். அப்போ நம்முடைய இருதயத்துல 24 மணி நேரமும் வாசம் பண்ணுவார். தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு பணிந்த ஆவியை கொடுங்க, நொறுங்குண்ட ஆவியை கொடுங்க. ஏன்னா நீங்க எப்பவுமே என் கூட வாசம் பண்ணணும்னு நான் விரும்புறேன். என் உள்ளத்துல நீங்க வாசம் பண்ணணும். ஒரு நாளின் 24 மணி நேரமும் என் கூடவே நீங்க இருந்து என்னை வாசம் பண்ணி வழி நடத்தணும். அதற்கு நான் தாழ்மையாய் நடந்து கொள்ளவும், நொறுங்குண்ட ஆவியோடு செபிக்கிறவனாக இருக்கவும் எனக்கு உதவி செய்யுங்க. யார் யார் இப்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்திலெல்லாம் நீங்க வாசம் பண்ணி அவங்கள ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.